இந்த காமெடியன் எல்லாம் வந்து நம்ம வந்து இது ஒரு கேள்வினா சிரிப்பு தான் வருது. அதை நான் அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறேன். விஜய் சார் நீங்கள் சினிமாவில் இன்னும் 5 வருஷம் முயற்சி பண்ணால் சூப்பர் ஸ்டார் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதை பண்ணுங்க, அரசியலில் மட்டும் வந்துடாதீங்க. வேண்டாம். அவர் தான் சூப்பர் ஸ்டார் வேணான்ட்டாரு, மக்களுக்காக இறங்கி பண்றேன்னு இருக்காரு. அதுதான் இறங்கி பண்ணுறது பிரச்சனை இல்லாமல் இது வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். சினிமாவில் இருந்த எம்ஜிஆர் என்னெல்லாம் பண்ணாருன்னு நமக்கு தெரியும். நீங்கள் சினிமாவில் இருந்து என்ன பண்ணீங்க? 2000 ரூபாய் டிக்கெட் விற்கிறாங்க. ஒரு படத்துக்கு 2000 ரூபாய் டிக்கெட். ஒரு நடிகர் வந்து சொல்கிறாரு, என்னோட பேனருக்கெல்லாம் வந்து நீங்கள் கட் அவுட் வைக்காதீங்க, பாலை ஊற்றாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேனர் ஒரு நடிகர் எங்கே, நீ எங்கே? நீ நினச்சா அவங்க ரசிகர் மன்ற டிக்கெட் தான் 2000 ரூபாய்க்கு வருது. எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது உள்ளங்கை நெல்லிக்கணின்னுவாங்க. உன் ரசிகர் தான் 100 டிக்கெட்டை வாங்குறான், கொண்டு வந்து பிளாக்ல 2000 ரூபாய்க்கு விற்கிறான். உன்னால தடுக்க முடியாதா? ஆக தமிழ்நாடு முழுக்க டிக்கெட்டை வாங்கி ஊழல் பண்ணவங்களை கொண்டு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை நினைச்சா எனக்குலாம் தலை சுத்துது. ரஜினி சொன்னதுதான் கேட்டோன்னே தலை சுத்துது. இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. அரசியல் வேற, அதுக்கு அறிவு வேணும். முதல்ல அடிப்படை அறிவு வேணும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு செய்தித்தாளாவது படிக்கணும். நீங்கள் சும்மா தாவேக்கலா இருக்கவனை கூப்பிட்டு 5 நியூஸ் பேப்பர் பேர் சொல்லுங்கள்.